மத்தியில் பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகையை நிறுத்தி விடுவார்கள் என்று திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். பாஜகவினர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மழை வெள்ள நிவாரண நிதி எங்கே என்று மக்கள் கேட்க வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேசினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எம்பி கனிமொழி திமுக மகளிர் அணியினருக்கு சேலைகளை வழங்கினார். பின்னர் அவர் பேசுகையில் மத்தியில் பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகையை நிறுத்தி விடுவார்கள் என்று குற்றம் சாட்டினார். மழை வந்து வெள்ளம் வந்து சென்னை தூத்துக்குடி எல்லாம் பாதிக்கப்பட்ட போது எங்க போயிருந்தீங்க? இடிந்த வீட்டுக்கு எங்க முதலமைச்சர் 4 லட்சம் ரூபாய் கொடுத்தார். நீங்க எங்க கொடுத்தீங்கன்னு கேளு. சண்டையை மூட்டி அதில் குளிர் காய்ந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களால் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்படும் என்று மணிப்பூர் கலவரத்தை குறிப்பிட்டும் கனிமொழி எம்பி பேசினார். என்ன கைவிரலே போதும்ல என்று முன்னாள் அமைச்சர் கேக் வெட்டிய காட்சி அதிமுக தொண்டர்களிடையே உற்சாக கோஷத்தை ஏற்படுத்தியது. சென்னை ராயபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாள் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக தலைமையில் நல்ல கூட்டணி அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். புரட்சி தலைவி அம்மாலாம் அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு கூட்டணி வச்சு தான் மக்களை சந்திக்கல. கூட்டணின்றது ஒரு அடிஷனல் பிளஸ், அவ்வளவுதான். பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை வெங்காயம் போன்றவர் என்றும் உரிக்க உரிக்க உள்ளே ஒன்றும் இருக்காது என்றும் அவர் விமர்சித்தார். சிவாஜி பாடின்னு ஒருவர், ஓஹோ ஓஹோ மனிதர்களே ஓடுவது எங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். அது மாதிரி பொய்களை தான் இன்னைக்கு விற்கிறவங்களாம் இன்னைக்கு அண்ணாமலை போன்றவங்களாம் இன்னைக்கு இருக்காங்க. அது அடுத்த வரையும் சொல்லுவார். அதாவது உரித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது. டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட சக்திகள் என்றும் அவர்கள் பற்றி பேசுவதை விட பேசாமல் இருப்பதே நல்லது என்றும் ஜெயக்குமார் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி சார்பில் போட்டியிடுபவர்கள் அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழப்பார்கள் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் உறுதியாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவோம் என தெரிவித்தார். உறுதியாக நாங்கள் இரட்டை இலை சின்னத்துக்கு தான் போட்டியிடுவோம். எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா தீர்ப்புகளும் தற்காலிக தீர்ப்புகளால் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை சிவில் சூட்டில் போய் கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆக இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட எந்த தீர்ப்புமே பைண்டிங் ஆகாது. எடப்பாடி அணி போட்டியிடுகின்ற அத்தனை தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவோம் என்பதை இறுதி செய்த பிறகு அறிவிப்போம் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மூத்த அரசியல்வாதியும் திரைப்பட தயாரிப்பாளருமான பழக்கருப்பையாவின் நூல் வெளியீட்டு விழாவில் உணர்ச்சி வசப்பட்டு அவரது காலில் விழுந்து நடிகர் சிவகுமார் ஆசி பெற்ற காட்சிகள்தான் இவை. பழக்கருப்பையா எழுதிய இப்படித்தான் உருவானேன் என்ற நூல் வெளியீட்டு விழா காரைக்குடியில் நடைபெற்றது. இதில் பழநெடுமாறன், நடிகர் சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சிவகுமார் குடிநீரை காப்பதற்காக பழக்கருப்பையா முன்னெடுத்த போராட்டத்தை நினைவு கூர்ந்தார். அப்போது உணர்ச்சி பெருக்குடன் பழக்கருப்பையாவின் காலில் விழுந்து வணங்கிவிட்டு மீண்டும் பேசத் தொடங்கினார். நிகழ்ச்சி முடிவில் முதியவர் ஒருவர் சிவகுமாருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்க முயன்றார். ஆனால் அதை தடுத்து பொன்னாடையை வாங்கி தூக்கி வீசிவிட்டு சென்றதால் அந்த ரசிகர் மனவேதனை அடைந்தார்.